மங்களகரமான துர்மிகு வருடம் ஆவணி மாதம் 21ஆம் தேதி 6/9/2016 செவ்வாய்க்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். இப்போ சாஸ்திரங்களில் கிணறுகளை மூடுறது, மரங்களை வெட்டுறது, பட்சிகளை கூண்டில் அடைச்சி வைக்கிறது, இதெல்லாம் சாஸ்திர விரோதம் அப்படின்னு சொல்கிறது. சாஸ்திரங்கள் இதெல்லாம் ஏற்றுக்கிறது இல்லை. ஆனாலும் ஒரு காலத்தில் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி இல்லை, எத்தனையோ ஆண்டு காலமாக இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. சாஸ்திர விரோதம்னு சொன்ன பொழுதும் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த விருட்சங்களை பற்றி சொல்லும்பொழுது நிறைய பேர் என்ன நினைக்கிறா, நாங்கள் வீடு கட்ட போயிருந்தோம், அங்கே ஒரு வேப்ப மரம் இருந்தது, அந்த வேப்ப மரத்துக்கு மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு படையெல்லாம் வச்சு பூஜை போட்டு வெட்டினோன்றான். என்ன தான் மரங்களுக்கு விசேஷமாக பூஜைகள்லாம் போட்டு வெட்டினாலும் நீங்கள் ஆடை பாருங்கள், ஆடை வெட்டுறீங்கன்னா அதுக்கு நல்லா குங்குமம்லாம் வச்சு அபிஷேகம், அதுக்கு தலையில் தண்ணியெல்லாம் கொட்டி மாலைலாம் போட்டு வெட்டுறீங்க. அதுக்கு நீங்கள் மாலைலாம் போட்டு பட்டு வஸ்திரம் கட்டினா கூட வெட்டினீங்கன்னா வலிக்காமையாக இருக்கும். நீங்கள் என்ன தான் பட்டு வஸ்திரம் கட்டி அதுக்கு மஞ்சளை குங்குமத்தை வச்சு வெட்டினாலும் அதுக்கு வலிக்காமையாக இருக்கும். அந்த மாதிரி இந்த மரத்தை வெட்டினோடனே அதுக்கு மரத்துக்கு பூஜை போட்டுட்டிங்கன்னா தோஷம் போயிடுமா? மரத்தை வெட்டுறதுக்கு அந்த மரத்துக்கு எவ்வளோ தான் பூஜை போட்டாலும் வெட்டின மரத்துக்கு வெட்டினது தோஷம் தானே. அதனால் பசுமையாக இருக்க மரத்தை வெட்டினால் தோஷம்ன்றது தோஷம்தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்போ இந்த மரங்களை நாம் வீடு கட்டுறதுக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக பசுமையாக இருந்த மரத்தை வெட்டினால் தோஷம்ன்றதில் மறுபடியும் பேச்சுக்கு இடமே கிடையாது. சரி, அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நியாயமான ஒரு சந்தேகம் வரும். இப்போ வீடு கட்டுறதுக்கு நாம் வாசல் வைக்கிறோம், ஜன்னல் வைக்கிறோம். அந்த காலத்தில் மரத்தை வெட்டாமையாக உங்களுக்கு இந்த மாதிரி ஜன்னல் வாசல் இதெல்லாம் பண்ணியிருப்பா. மரத்தை வெட்டாமையாக அந்த ஜன்னலும் வாசலும், ஏன்னா இப்போ தேக்கு மரம் இருக்குது, நம்ம தேக்கு மரத்தில் கதவு பண்ணுறோம். அப்போ நம்ம மரத்தை வெட்டாமையாக வீடு ஜன்னல் வைக்க முடியும், வாசல் வைக்க முடியும், நிலைப்படி வைக்க முடியும். அந்த காலத்தில் உத்தரம்லாம் இருந்திருக்கு, கோயிலெலாம் கட்டியிருக்கா. இப்போ மரங்களை வெட்டாமையாக இந்த மாதிரி வீடு கட்டுறதோ இல்லை கோயில் கட்டுறதோ நடந்திருக்கும். மரங்களை வெட்டியிருப்பா இல்லையா அப்படின்ற சந்தேகம் வந்திருக்கும். அதுமாதிரி சந்தேகம் வரணும், வந்தால் நியாயமான சந்தேகம் தான். அப்போ ரெண்டு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ராமாயணத்தில் வாலி ராமர்கிட்ட கேட்பா, நீ எதுக்கு என்னை அம்பு போட்டு மறைஞ்சிருந்து என்னை இந்த மாதிரி துன்பப்படுத்தினா நான் இறந்துட்டுருக்கேன். அப்போ அதில் ஒரு கேள்வி வரும். மிருகங்களை மாமிசத்துக்காக வேட்டையாடுவா, அது நியாயம். என்னோட மாமிசம் உனக்கு பலன் தராது, எதுக்கு என்னை மறைஞ்சிருந்து அடிச்சேன்னு சொல்லுவாள். அப்போ என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணுன்னா, தேவை இருந்தால் நீ வேட்டையாடினது நியாயம், என்னோட மாமிசம் உனக்கு தேவையில்லாத போது என்னை எதுக்கு வேட்டையாடினேன் அப்படின்ற ஒரு கேள்வி வர்றது. பெரிய கேள்வி. உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். எம்மையே ராமன் என்னும் நாமம் சமய நாமம் தன்னை கண்களை தெரிய கண்டான்னு சொல்லி வரும். அப்போ ராமன் தான் புரிஞ்சுட்டார். அப்புறம் கதை அப்புறம் மோட்சத்துக்கு போகிறாருன்றதெல்லாம் அப்புறம் விஷயம். எதுக்கு இதை சொல்லணும்னா, நமக்கு வீடு போகணும், அது வீடு கட்டுறதுக்கு ஜன்னல் வைக்கிறோம், கதவு வைக்கிறோம், தேவைக்கான மரத்தை வெட்டுறோம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சிட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான்? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல்.
நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.